வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்தியரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் முழுக்க இளமையை காக்கக்கூடிய உணவு வகைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன உணவு வகை அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம டாக்டர் சொல்ல போறாங்கன்றது நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இன்னைக்கு என்ன உணவு வகை டாக்டர்? இன்னைக்கு பொன்னாங்கண்ணியை வச்சு செய்யக்கூடிய ஒரு உணவு போயிடலாம். இது பொன்னாங்கண்ணியும் பார்த்தீங்கன்னா இலக்கியத்திலே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இது ஒரு காயகல்ப மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொன்னாங்கண்ணி, பசு நெய், அதிமதுரம் இது சேர்த்து ஒரு நெய் மாதிரி காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்பை ஊட்டம் அளிக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு உணவாக இதை நம்ம அறிமுகப்படுத்தலாம். இப்போ இந்த பொன்னாங்கண்ணியில இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 7 உடற்கட்டுகள்னு சொல்லக்கூடிய சித்தர்களால் சொல்லப்பட்ட அந்த திசுக்களை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. முக்கியமா அந்த வயோதிக தோற்றம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனையும் இது சரிப்படுத்திடும். கல்லீரல் சிறப்பாக செயல்படணும், கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும், கிட்னில இருந்து வரக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வேகமாக வெளியாகிட்டே இருக்கணும், குடல் இயக்கம் சீராக இருக்கணும். ஏன்னா குடல் மண்டலத்திலிருந்து சிறப்பான நியூட்ரியன்ஸ் எல்லாம், அதாவது உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்படக்கூடிய இடம் குடல். அதை சுத்தப்படுத்தி பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. இதய இயக்கத்தை சீர்படுத்துறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி சிறப்பாக செயல்படுது. ஏன்னா புதிய இரத்த அணுக்களை உருவாக்கி இதயத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை உண்டாக்கும். அப்புறம் தோலுக்கு சிறந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி. தோல் தான், அதாவது நரை, திரை, மூப்பு, சாவு இந்த 4 தான் ஒரு பெரிய பிரச்சனையா சித்தர்கள் பார்த்தாங்க. நரை அப்படிங்கிறது நரைமுடி, திரைங்கிறது தோல்ல சுருக்கம் ஏற்படுத்துது, மூப்பு அப்படிங்கிறது பார்வையிலே நமக்கு தெரியும், மூப்பு அதாவது வயோதிக தோற்றம், சாவு அப்படிங்கிறது இறப்பு. இந்த 4ஐயும் தடுக்கக்கூடியதுதான் காயகல்ப மூலிகைகள். இந்த 4ஐயுமே தீர்க்கக்கூடிய ஆற்றல் பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. தோல்ல ஏற்படக்கூடிய அந்த சுருக்கங்களை நீக்கக்கூடியது, வேகமா நீக்கக்கூடிய ஆற்றல் பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. அதே மாதிரி நரையை மாற்றக்கூடிய தன்மை பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. உடல் உள் உறுப்புகளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லீரல், கிட்னி, இதயம், மூளை இதெல்லாம் பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கண் ஒரு மாதிரி இளமையோடு இருந்தால் தான் பார்க்கறதுக்கு இளமையோட இருப்பாங்க. கண் எப்போதும் சோர்ந்து போய் அப்படியே கண்ணை மூடிட்டே இருந்தாச்சுன்னா, ஏன் தூங்கிட மாதிரியே இருக்கிற, சரியா ராத்திரி தூங்கலையான்னு கேட்போம். அதே மாதிரியே எல்லோருக்கும் எப்போதுமே ஒரு சோர்வோடே இருக்கிறத காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு கண். கண் ஒளியை சிறப்பாக பலப்படுத்தக்கூடிய தன்மை பொன்னாங்கண்ணிக்கு உண்டு. ஏற்கனவே நம்ம கண் ஒளியை பெருக்கக்கூடிய உணவுகள்ல பொன்னாங்கண்ணி ஒரு முக்கியமான ஒரு உணவை நம்ம அறிமுகப்படுத்தலாம். அதே மாதிரி கண் ஒளியை சிறப்பாக்கி ஒரு கூர்மையான பார்வை கொடுக்கறது. ஏன்னா ஒரு இளமையோடு இருக்கிறேன் அப்படின்ற பேர் வழியில நம்ம அப்படியே சரியா பார்க்கறது தெரியாம இருந்துச்சுன்னா அதுவும் வயோதிகம் தான். அதனால அந்த பார்வை தெளிவுபடுத்துறது, மூளை ஆற்றல் சிறப்பாக இருக்கிறது, இளமையாக சிந்திக்கக்கூடிய தன்மை கிடைக்கிறது, உடல் உள் உறுப்புகளின் இயக்கம் சீராக இயங்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த பொன்னாங்கண்ணி நெய் உதவியாக இருக்கும். ஓகே டாக்டர். பட் நெய் நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ் அந்த நெய்ல பட்டாலே நெய் சீக்கிரம் கெட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர். ஸோ இப்போ இந்த நெய்ல நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரை அதோட சாறு எல்லாமே நம்ம ஆட் பண்றோம். ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் ஆர் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? நெய் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து நம்ம தண்ணீர் பட்டாலோ அல்லது உணவுப் பொருட்கள் தவறுதலா அதுல உள்ள விழுந்துட்டாலோ அது கெட்டு போகும். இது முறையாக நாம பக்குவப்படுத்தி ஒரு உணவாக மாற்றிடுறோம். இந்த மாதிரி கரெக்டா முறையா அந்த நெய்யை செய்து முடிச்சாச்சுன்னா, ஈரப்பதம் இல்லாமல் செய்து முடிச்சாச்சுன்னா 1 ஆண்டு கெட்டு போகாது. அதனால 1 ஆண்டு வரைக்கும் வச்சிருந்து பாதுகாப்பா வச்சிருந்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொன்னாங்கண்ணி நெய். இது எனக்கு சரியா செய்ய முடியல, வேற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, பொன்னாங்கண்ணி கீரையை சின்ன சின்னதா வெட்டி இதே மாதிரி அதிமதுரம், கொஞ்சம் மிளகு, கல்லுப்பு போட்டு பசுனை விட்டு வதக்கி சாப்பிடலாம். அதுவும் காயகல்ப மாதிரி தான். அதனால இப்படி செய்ய முடியாதவங்க அப்படி செஞ்சு பயன்படுத்திக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ இந்த கரிசாலை தைலம் நம்ம எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் யூஸ் பண்ணோம். பட் இந்த நெய் எப்படி டாக்டர் இதே மாதிரி தானா இல்ல? இன்டர்னல் தான், வெளியில தேய்க்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. குறிப்பா கண் துளியா விடலாம். நல்ல தூய்மையான நெய்யை நம்ம பயன்படுத்தும் போது கண்ணுல ஒரு சொட்டு விடும்போது கண் ஒளி பெருக்கும். அப்போ நம்ம லேசாக சூடுபடுத்தி இளக்கி தண்ணீர் மாதிரி வச்சிருக்கணும் அந்த நெய்யை. அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா கண்ணில் ஒரு துளி விடலாம், மூக்குல ஒரு துளி விடலாம், காதுலையும் விடலாம். ஸோ ஓகே டாக்டர். ஸோ இவ்வளோ சிறப்பு நிறைந்த இந்த பொன்னாங்கண்ணி நெய்யை நான் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே நேயர்களே, டாக்டர் சொன்ன இந்த பொன்னாங்கண்ணி நெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்தியரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவை அமிர்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொன்னாங்கண்ணி நெய். ஸோ பொன்னாங்கண்ணி நெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
பொன்னாங்கண்ணி நெய் செய்ய தேவையான பொருட்கள்: பொன்னாங்கண்ணி கீரை, சுக்குத்தூள், அதிமதுரத்தூள். ஸோ பொன்னாங்கண்ணி நெய் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பொன்னாங்கண்ணி நெய் செய்கிறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேணும். அதாவது பொன்னாங்கண்ணி சார் நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ கீரையை வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி அதோட சார் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ பொன்னாங்கண்ணி கீரையோட சார் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சாரையும் இந்த நெய்யையும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ ஒரு கம்மி ரேஷியோவில் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ நான் 2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதோட 2 டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி சாறு, ஸோ அந்த நெய்யும் பொன்னாங்கண்ணி சாறையும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த சாறு வந்து நல்லா வற்றி அந்த நெய்யோடு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் பொன்னாங்கண்ணி நெய் ரெடியாக இருக்கும். ஸோ இதோட 1/4 டீஸ்பூன் அதிமதுர பொடி, 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள். ஸோ நான் இப்போ செய்கிற அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அடி பிடிக்காத லெவலுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அந்த சலசலப்பு நின்றதுக்கப்புறம் அந்த நெய் மட்டும் தனியாக நிற்கும். அப்போ தான் நம்ம பொன்னாங்கண்ணி நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், நம்ம அந்த நெய்யோட மெல்டட் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். இதில் இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து போயிருக்கு. ஸோ பொன்னாங்கண்ணி கீரையோட சாறு வந்து அந்த நெய்யோட சேர்ந்து பிளெண்ட் ஆகி அந்த அதிமதுர பொடியும் சுக்குத்தூளும் ஒன்றா பிளெண்ட் ஆகி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை நெய் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம பொன்னாங்கண்ணி நெய் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதில் போட்டிருக்க அந்த சுக்குத்தூள் அதிமதுர தூளோட டஸ்டெல்லாம் கீழே செட்டில் ஆகிருக்கும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ என்றைக்கும் நம்மளை இளமையாக வச்சுக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி நெய் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்றைக்குமே இளமையாயிருங்க. ஸோ பொன்னாங்கண்ணி நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நம்ம நேயர்களோட கேள்விகள் நம்ம கிட்ட இருக்குது. டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், ஸ்ரீபிரியா மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ் எல்லாமே வந்து பாட்டிலில் தேனில் ஊற வச்சு சேல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது அட்வைசபிளாக சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். பொதுவாக நிறைய அந்த கடையில் கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த தேன் ஊறல்னு சொல்லக்கூடிய அந்த கலவைகள் எல்லாமே கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்கதா நாங்கள் பார்க்குறோம். அது மாதிரி இல்லாமல் தனியாக தூய்மையான தேனாக இருந்தால் அதுக்கு ப்ரிசர்வேட்டிவே தேவையில்லை. அதில் வந்து தேன் ஊறல் மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி தரமான தயாரிப்புகளாக இருந்தால் வாங்கி பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லது. நிச்சயமாக ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு கலவை தான். ஏன்னா நட்ஸாக இருக்கட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், தேன், இந்த 3 கலந்த கலவை ஒரு நாளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் உடம்புல அதிலே கலந்துருக்கு. அதனால் மிகச்சிறந்த ஒரு கலவை தான் அது. அதை முடிஞ்சதுன்னா வீட்டிலேயே தயாரித்து அது பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நல்ல தரமான தயாரிப்புகளாக இருந்தாச்சுன்னா பயன்படுத்தி நிச்சயமாக அனீமியா, அவங்க சொல்லி கேட்டிருக்கிற மாதிரி அனீமியாவிலேருந்து பல ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதோட மாத்திரம் இல்லாமல் பல இந்த காலத்தில் வரக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கும் அந்த இது உதவி பண்ணும். ஸோ டாக்டர், அடுத்ததாக வந்து பிரவீன் திண்டிவனத்துலேருந்து எழுதியிருக்காங்க. இந்த குளிர்காலத்தில் வந்து ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ செக் பண்ணால் டெம்பரேச்சரும் அவ்வளோவா இல்லை, லோவாக தான் இருக்குது. ஆனால் எப்போவுமே டயர்டாக இருக்குது. இது எதனால், அண்ட் இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது மருத்துவ வழிமுறை இருக்கான்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். பொதுவாக அந்த குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பாற்றல் சரியாக செயல்படும் போது அதில் கொஞ்சம் சில மாறுபாடுகள் இருக்கும்போது இந்த மாதிரி காய்ச்சல் வர மாதிரி அல்லது வந்து ஒரு மாதிரி ஜலதோஷம், மூக்கடைப்பு இருக்கிற மாதிரி
அல்லது சோர்வு இருக்கிற மாதிரி அல்லது சூடு உடம்புல கூடி இருந்தும் ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கிற மாதிரியான ஒரு அறிகுறிகள் வரும். இதை நீக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா அந்த குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சில முறைகளை பின்பற்றணும். இப்போ வந்துருச்சு அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து துளசி இலை, மிளகு ரெண்டையும் கஷாயம் வச்சு தேன் கலந்து சாப்பிடலாம். அல்லது இஞ்சி சாரோட கொஞ்சோண்டு புதினா இலையோ அல்லது கருவேப்பிலையோ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு டிகாக்ஷன் மாதிரி பண்ணி காலையில் சாப்பிடலாம். போதுமான அளவுக்கு நாள் முழுவதும் இந்த ஏதாவது ஒரு கீரையை தண்ணீரில் போட்டு வச்சுருந்துட்டு அதை அப்படியே மென்று சாப்பிட்றதும் ஊட்டத்தை வந்து கூட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம வந்து இந்த துளசி மிளகு சொல்லியிருக்கோம், அல்லது இஞ்சியும் ஏதாவது ஒரு கீரையை நம்ம அரைச்சி காலையில் சாப்பிட்றது சொல்லியிருக்கோம். இது இந்த சமயத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி. வணக்கம். ஓகே நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பொன்னாங்கண்ணி நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.